There are 3 chapters. மூன்று அதிகாரங்கள். You would see that Jesus is talking about the message of the cross to his disciples. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே சிலுவையை குறித்ததான காரியங்களை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். And we are going to meditate. இந்த நாளில் நாம் இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். And how did disciples answer or respond to that message of the cross that Jesus spoke? இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து கொடுத்ததான அந்த உபதேசத்திற்கு அவருடைய சீஷர்கள் எவ்விதமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள், நடத்தையை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். And it's very interesting how these disciples responded when Jesus spoke about his death and resurrection. இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய சீஷர்களிடத்திலே பேசின பொழுது சீஷர்கள் நடந்து கொண்டதான முறைமையானது அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. So let's start in Mark chapter 8. மார்க் எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் verse 31. 31ஆம் வசனம். And he began to teach them. அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். Now Jesus is a teacher and he is starting to teach them. இயேசு கிறிஸ்து அவர் போதகராக இருந்தார். அவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் போதிக்க தொடங்கினார். And in this teaching what he is saying that the Son of Man must suffer many things. அவருடைய போதகத்திலே அவர் விதமாய் சொன்னார், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு and be rejected of the elders. அவர் மூப்பர்களாலும் அவர் தள்ளப்பட்டு reject of elders and of chief priests. மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் தள்ளப்பட்டு and be killed and after 3 days rise again. கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று சொல்லி சொன்னார். And now Jesus is speaking of this. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார். And he is teaching his disciples. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் இதைகளை போதித்தார். And he is teaching about what will happen to him. அவர் தமக்கு என்ன நேரிட போகிறது என்பதை குறித்து அவர் சீஷர்களுக்கு போதித்தார். And in verse 32 he spake that saying openly. 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். And now Jesus is talking about the cross. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து அவர் பேசினார். And he is talking to his disciples. அவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே இவைகளை பேசினார். And now what is the response of Peter? இந்த இடத்துல பேதுருவினுடைய பதில் அல்லது நடத்தை என்னவாக இருந்தது? And Peter took him and began to rebuke him. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். And we know what Peter said. பேதுரு என்ன சொன்னார் என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். In Matthew it's more clearly captured. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மிகவும் தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. He said, Jesus, you don't need to go through that cross. இயேசுவே நீர் இந்த சிலுவையின் வழியாக செல்ல அவசியமில்லை. And Peter is responding to the message of the cross. இயேசு கிறிஸ்து கொடுத்ததான சிலுவையின் உபதேசத்திற்கு விதமாக பேதுரு பதில் சொன்னார். And Peter is saying, Lord Jesus, you do not need to go through this path. இயேசுவே நீர் இந்த வழியாக நீர் செல்ல வேண்டியதில்லை. And why is Peter saying like this? ஏன் பேதுரு விதமாக அவர் சொன்னார்? And here it is verse 33. 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். And talking to Peter, அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து, get thee behind me, Satan. எனக்கு பின்னாக போ சாத்தானே. For thou savorest not the things that be of God. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் but the things that be of men. மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். So anybody ஆகவே யாராக இருந்தாலும் who savor the things of men மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திப்போம் என்றால் and did not savor the things of God, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காதிருப்போம் என்றால், when the message of the cross is preached, சிலுவையை குறித்ததான அந்த செய்தி கொடுக்கப்படும் பொழுது the response would be very different. அதற்கு உண்டானதான நடத்தை அது முற்றிலும் வித்தியாசமானதாக தான் இருக்கும். And here Jesus was the greatest teacher. இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய போதகர். And he had a wonderful message and he's teaching. அவர் ஒரு அருமையான செய்தியை அவர் போதித்துக் கொண்டிருந்தார். That's what it says. And he began to teach them. ஆகவே தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இந்த காரியங்களை அவர் போதிக்க தொடங்கினார். And he has chosen the right place to teach. அவர் தன்னை சரியான இடத்திலே இந்த போதகத்தை அவர் கொடுத்தார். And to the right people he is teaching. சரியான நபர்களுக்கு இந்த போதகத்தை அவர் கொடுத்தார். And if you read through, it's not for everybody. He's teaching to his disciples. இதை நம்ம வாசிப்போம் என்றால் இந்த செய்தியானது யாவருக்கும் கொடுக்கப்படவில்லை. அது ஒரு குறிப்பிட்டதான தெரிந்து கொள்ளப்பட்டதான சீஷர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. And these disciples were given to him by the Father. சீஷர்கள் இயேசுவுக்கு பிதாவினாலே கொடுக்கப்பட்டவர்கள். And to this group of people, இப்படிப்பட்டதான குழுவிற்கு when Jesus is teaching about the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து அவர் போதித்துக் கொண்டிருந்தார். the response what Jesus wanted to have, he was not able to get it. ஆனால் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்ததான அந்த பதிலை அவர் பெற்றுக்கொள்ள முடியாமற் போனது. Instead Peter, அதற்கு பதிலாக பேதுரு, what he's saying, Lord Jesus, you need not go through the cross. அதற்கு பதிலாக பேதுரு சொன்னார், இயேசுவே நீ சிலுவைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. Lord, you need not go. நீ போக வேண்டிய அவசியமில்லை. But Jesus knew that and he rebuked him. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அறிந்தவராக அவரை கடிந்து கொண்டார். Because get thee behind me, Satan, for thou savorest, you are not having the mind of God. எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி நீ
மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி சொன்னார். Your mind the things of man. மனதிலே சிந்திக்கிறதான காரியங்கள் அவர்கள் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். So even if you talk to a group of people who think about men and not about God, ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் மனுஷருக்கு ஏற்றதான சிந்தனை உள்ளதான ஜனங்களிடத்திலே பேசும் பொழுது you may have experience in your home or friends or anywhere. நாம் நம்முடைய நண்பர்களிடத்திலே உறவினர்களிடத்திலே மற்ற வெளியிடத்திலே பேசும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நாமும் அனுபவித்திருப்போம். You may try to convey something, நீங்கள் ஒரு காரியத்தை அவர்களிடத்திலே நீங்கள் தெளிவுபடுத்த நீங்கள் விரும்புவீர்கள். but they would be understanding it in a very different way. ஆனால் அவர்களோ அதை முற்றிலும் வித்தியாசமான கோணத்திலே அவர்கள் அதை புரிந்து Here கொள்வார்கள். Jesus did not preach or teach the message of the cross, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே சிலுவையை குறித்ததான காரியத்தை அவர் not போதித்தார். to get the response what Peter was giving, ஆனால் பேதுரு கொடுத்ததான பதிலை அவர் பெற்றுக்கொள்வதற்காக இந்த செய்தியை அவர் சொல்லவில்லை. but he had a very different intention. ஆனாலும் அவருக்கு வேறே நோக்கம் இருந்தது. But what was the answer that he got? ஆனால் என்ன பதிலை அவர் பெற்றுக்கொண்டார்? For because they were not setting the mind on the things of God but on the things of man. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். And even we can apply to ourselves also. இந்த காரியத்தை நாம் இதை நமக்கும் இதை அபியாசப்படுத்திக் கொள்ளலாம். When we are listening to the message that pastor is preaching, போதகர் இந்த இடத்திலே கொடுக்கிறதான செய்திகளை நாம் கேட்கும்போது if we have the things of man going in your mind, நம்முடைய மனதிலே மனுஷருக்கு ஏற்றவைகள் நம்முடைய மனதிலே போய் கொண்டிருக்கும் if we என்றால், are not savoring the things of God, நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காதிருப்போம் என்றால், even though we hear the message, நாம் செய்தியை கேட்டாலும் the response would be very different. நாம் நடந்து கொள்கிறதான நடத்தையோ அது முற்றிலும் வித்தியாசமானதாக Here இருக்கும். Jesus himself was teaching. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தாமே அவர் போதித்துக் The கொண்டிருந்தார். greatest teacher was teaching. பெரிய போதகர் அவர் போதித்துக் And கொண்டிருந்தார். he was teaching the greatest message, the message of the cross. இந்த இடத்துல அவர் பெரிய செய்தியான சிலுவையை குறித்ததான செய்தியை அவர் கொடுத்து The கொண்டிருந்தார். message of the cross, which is the power of God to us who believe. விசுவாசிக்கிற நமக்கோ சிலுவையை குறித்ததான உபதேசம் அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But Peter ஆனால் பேதுரு is giving a very different answer. முற்றிலும் வித்தியாசமான ஒரு பதிலை அவர் கொடுத்தார். And Jesus rebuked him. இயேசு கிறிஸ்து அவரை கடிந்து கொண்டார். So today, இந்த நாளிலும் கூட are we like this disciple? இந்த சீஷர்களை போல நாம் இருக்கிறோமா? When we hear the message of the cross, நாம் சிலுவையை குறித்ததான செய்தியை நாம் கேட்கும்போது, message of the cross is the message of perfection. சிலுவையை குறித்ததான செய்தியை குறித்து கேட்கும்போது அல்லது பரிபூரணத்தை குறித்ததான செய்தியை நாம் கேட்கும்போது, And what is our response to it? நாம் அந்த செய்திக்கு நாம் எவ்விதமாக நாம் நடந்து கொள்கிறோம்? How are we responding back? நாம் எவ்விதமாக திரும்பமாக நாம் அதற்கு நடந்து கொள்கிறோம்? Are we savoring the things of God and hearing the message that comes? நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து அதற்கேற்றதான நடத்தை நாம் நடந்து கொள்கிறோமா?